ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த தடவை நம்ம வீட்டு மரத்துலேயே நிறைய எலுமிச்சங்காய் விழுந்திருந்தது. அதுதான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருந்தோம். இப்போ நம்மள்ட்ட ஒரு 25 எலுமிச்சம்பழம் பக்கம் இருக்குது. அதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். நமக்கு தேவைப்பட்ட மாதிரி 2ஆவோ இல்லை 4ஆவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை மண்பானையில் மாற்றிடலாம். நான் இன்றைக்கி மண்பானையில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் பண்ணுறதுனா இந்த மாதிரி மண்பானை இல்லைனா பிளாஸ்டிக்கில் கூட பண்ணுங்கள். சில்வரில் பண்ணாதீங்க, அரிச்சிடும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு ஆட் பண்ண போகிறேன். உப்பு பத்தலைன்னா அப்புறம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடணும். அப்போ தான் அது எல்லா பக்கட்டும் போய் சாரும். இல்லைன்னா கீழே மட்டும் இருந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் நல்லா சாஃப்டாகிட்டு இன்னொரு பக்கம் அப்படியே ஹார்டாகவே இருக்கும். குலுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை காட்டன் துணியை எடுத்து வேடு கட்டிடுங்க. டஸ்ட் எதுவும் போகாது. இது பார்த்தோம்னா நான் 3ஆவது நாள் எடுத்த ஃபோட்டோ. இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. இதே மாதிரியே 5 நாளும் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமும் நல்லா அந்த மாதிரி குலுக்கி வச்சுக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் எலுமிச்சம்பழம் நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ ஒரு கடாயில் கடுகு 2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கணும். கருகிடக்கூடாது. இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். இப்போ அடுப்பில் இருந்து கூட இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா வெந்தய கடுகு பொடி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அதை எலுமிச்சம்பழத்தை எல்லாத்தையும் இதை கொட்டிடலாம். கொட்டிட்டு லைட்டாக கொஞ்சம் கிளறி விடுங்க. நான் இன்றைக்கி இந்த பழத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம் நிறையா சாப்பிட்றவங்கன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ப இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 25 பழத்துக்கு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை பானையிலே மாற்றி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் இதை ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைனா கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். சில்வரில் யூஸ் பண்ணிடாதீங்க, அதை அரிச்சிடும். இதுதான் என்னோடய ஸ்டைல் எலுமிச்சை ஊறுகாய். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தாலே எச்சி ஊறுதில்ல. இது தயிர் சாப்பாடு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நான் அந்த பாத்திரத்துலேயே இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாயை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.